பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையை ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி, எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம், பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது அனுபவ் நிகழ்ச்சியில் இந்த வாரம் ஒளிபரப்பான நமது அனுபவ் நிகழ்ச்சியின் கருத்துக்களை நேயர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதில் பெருந்துறை கருக்கம்பாளையம் வாய்க்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த திருமதி ஜெகதா அவர்கள் விவசாயத்தில் தலைமுறை இடைவெளி என்ற தலைப்பில் ஒளிபரப்பான நமது அனுபவ நிகழ்ச்சியின் கருத்துக்களை இங்கே நமக்காக பதிவிடுகிறார். வணக்கங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெகதா. நான் வாய்க்கால்மேடு பிச்சாண்டம்பாளையத்துலேங்க ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொங்கு எஃப்எம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராமசுப்ரமணியம் சார் சொல்லியிருந்தார். அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை தலைமுறை இடைவெளி பற்றி சொல்லியிருந்தாருங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இனிமேல் இருக்கிற இளைஞர்கள் எந்த மாதிரி நம்மளுடைய விவசாயம் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம முதியோர்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நல்ல முறையாக சொல்லியிருந்தாருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதோடு மட்டும் இல்லாமங்க, நம்ம எப்படி இயற்கை விவசாயத்தில் பண்ணணும், ரெண்டாவது செயற்கை விவசாயத்திலேருந்து எப்படி மாறணுங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தார். செயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது, களைக்கொல்லி அடிக்கிறதுங்க. அதனால் நம்ம தலைமுறை முதற்கொண்டு என்னெல்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தார். அதே முறையாக இயற்கை விவசாயம் செய்து அதன் மூலிமா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாமே நம்ம விற்பனை பண்ணலாம் நல்லபடியாக அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது எல்லாமே பயனுள்ளதாக இருக்குது நமக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதாவது 10 ரவுண்டு அடிச்சுட்டு 11வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு
அவராகவே குடிச்சிட்டு விவசாயிகள் இறக்குற அளவுக்கு நிலைமை கொண்டு போய் விட்டுருக்குது அப்படின்னா இனிமேல் இளைய தலைமுறைகள் எல்லாருமே வந்து மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதோட இல்லாமல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பற்றியும் சார் சொல்லியிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா தேங்காய், அப்புறம் பப்பாளி, கீரை வகைகள், இந்த மாதிரி எல்லாம் நிறையா வந்து எப்படியெல்லாம் நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முருங்கைக்கீரையில் வந்து பொடியாக பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதையும் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கீரை வகைகளில் இது எல்லாமே வந்து நம்ம இளைய தலைமுறைகளுக்கு வந்து சாத்தியமான ஒன்று தான், விவசாயிகளுக்கு சாத்தியமானது ஒன்று தான். இப்போ பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரிங்க, விவசாயத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமை தான் இது. ஆனால் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து இப்போ திரும்பி வந்து விவசாயம் பண்ணி அதில் ஒரு செய்தித்தாளில் தலைப்புச் செய்தியாக வந்தது அப்படின்னா அதெல்லாம் ஒரு அதிசயமாக பார்க்குற அளவுக்கு விவசாயம் வந்து ஆயிடுச்சு. அப்படி சார் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஏற்றுக்கூடிய ஒன்றா இருக்குது. சார் சொன்னது என்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதியோர்களுடைய அனுபவத்தை கேட்டு அதன் மூலியமாக விவசாயம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஏற்றுக்கூடிய வேண்டியதாக இருக்குது இளைஞர்களுக்கு. சார் சொன்னது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. எப்படி ஒரு தொழிலதிபரை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய விவசாயியையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. தொழிலதிபர் மாதிரி நம்மளுடைய விவசாய அதிபர் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்றா இருந்தது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்டோன்னே. ஒரு விவசாயியாக வந்து எங்களுக்கெல்லாம் இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியாத தொழிலெல்லாம் பண்ணுறவங்க யாராருக்கோ வந்து பொண்ணு கிடைக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணுற ஒரு இளைஞர்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. முதுகெலும்பே விவசாயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த விவசாயம் செய்கிறவங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இதை வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். விவசாயம் தான் நம்மளுடைய முதுகெலும்பு, நம்மளுக்கு எல்லாமே விவசாயம் தான் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு இன்னும் வந்து முன்னாடி வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வந்து எப்பவுமே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப எங்களுடைய ஆதங்கமாகவே இருக்குது. இதை வந்து சார் வந்து நல்ல விளக்கத்தோடு சொல்லியிருந்தார். இந்த நிலையை வந்து மாத்திரக்கான வழிமுறையும் என்னென்னங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். என்ன மாதிரி இளம் விவசாயிகள் எல்லாரும் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு முன்னாடி வந்தாவே போதும். சாருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து நனவாயிரும். கனவுகள் வந்து நனவாகுதுன்னு சொல்கிற மாதிரி நனவாயிரும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு கொங்கு எஃப்எம்க்கு ரொம்ப நன்றிங்க. கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திருமதி ஜெகதா அவர்களுக்கு நமது நிலையத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் இனி முருகத்துளவு கிராமம் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மயில்சாமி அவர்கள் விவசாயத்தில் தலைமுறை இடைவெளி என்ற தலைப்பில் ஒளிபரப்பான நமது அனுபவ நிகழ்ச்சியின் கருத்துக்களை இப்போது நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம்ங்க, என் பேர் மயில்சாமிங்க. முருகத்துளவு கிராமம் புதுப்பாளையத்தில் இருக்கிறதுங்க. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். விவசாயத்தை பற்றி சில கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க, அதை பற்றி சொல்கிறேனுங்க. கொங்கு எஃப்எம் ரேடியோவில் சுப்பிரமணியம் சார் சொன்னாருங்க. விவசாயத்தை பற்றி சில கருத்துக்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். விவசாய குடும்பத்துலேங்க இன்றைக்கி பொண்ணு கொடுக்கறதுக்கு விவசாயிக்கு வந்து பொண்ணு கொடுக்க தயங்குறாங்க. சில பசங்கள்லாம் கல்யாணம் இல்லாதே ஊருக்கு 4-5 தயங்கி நிற்கிது. இப்படியே போச்சு அப்படின்னா சமுதாயத்தில் குடும்ப வாரிசு இல்லாமல் போயிடுங்க. அதெல்லாம் வந்து சாரு தெளிவாக சொன்னாருங்க. இந்த சட்டக்காலர் அழுக்கப்படாமல் வேலைக்கு பாருங்க. இன்றைக்கி எல்லாம் பணிகள் கம்பெனி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு அதே பஸ்ஸில் கொண்டாந்து விட்றாங்கன்னு சொல்லி எல்லாம் அங்கே போயிடுறாங்க. விவசாயத்துக்கு வந்துங்க இன்றைக்கி நம்ம ஆள் டிமாண்டாக இருக்கிறதுனால விவசாயமே செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இது சுப்பிரமணியம் சார் சொன்னாருங்க. இந்த பாரம்பரிய விதையெல்லாம் நம்ம வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி பேரிய ஓட்டு ரகங்கிறத அது வந்துருக்குங்க. ஆனால் அது வந்து இன்றைக்கி நம்ம விவசாயத்துக்கு ஏற்றுக்க முடியாத இருக்குது. பாரம்பரிய விதையெல்லாம் நாங்களே வந்து முதல்ல பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால நல்ல முறையில் மகசூல் கிடைச்சது செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி விதை வந்துங்க அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை, செய்யறது முடியறதில்ல. இப்போ முந்தையெல்லாம் வந்து காய் வகையில் எடுத்துட்டாங்க. புடலங்காய்ங்களா, பாவக்காயை, பீக்கங்காயை எல்லா காயுமே நாங்களே செடியிலேருந்து பழுக்கொட்டு விதையை எடுத்து பயிர் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கெல்லாம் ஒரு தடவை விவசாயம் பண்ணணும்னா கடையில் போய் அவங்க கொடுக்குற விதையத்தை வாங்கிட்டு வந்து
முளைக்க வச்சாதான் முளைக்குதுங்க. நம்மகிட்ட இருக்கிற இதை எடுத்து போட்டோம்னா முளைக்கிறது இல்லை. இன்றைக்கி விவசாயம் வந்து கடையில் எதை கொடுக்குறாங்களோ அதை வாங்கி வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. விலை அது வந்து அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலை கொடுத்தா வாங்க வேண்டியதாக இருக்குது. சார் சொன்ன மாதிரியே அது வந்து இன்றைக்கி கிலோ கணக்கில் எடுத்தோம்னா லட்சக்கணக்கில் விலை சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் அதை தான் வாங்கி விவசாயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வெள்ளரி பிஞ்சின் எடுத்தது அப்படின்னாலும் இந்த ஏரியாவில் பெருந்தரை போனால் மட்டும்தான் அது கிடைக்கிதுங்க. நம்ம பக்கமெல்லாம் வந்து இன்றைக்கி அது கிடைக்கிறது இல்லை. முந்தியெல்லாம் வந்து அப்படி இல்லை. எல்லாம் தோட்டத்தில் அந்த பழைய இது வெள்ளரி விதையை போட்டோம்னா நம்ம தோட்டத்திலே காயெல்லாம் காய்ச்சிட்டு இருந்துங்க. எல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போத்த இது வந்து அந்த பெருந்தரை ஏரியாவில் மட்டும்தான் அந்த வெள்ளரி பிஞ்சு கிடைக்கிது. அங்கே தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இளைஞர் வந்துங்க செடியில் பூச்சி இதாக்கிடுது அப்படின்னு இன்னைக்கு கடையில் போய் மருந்து கேட்டுது அப்படின்னா அவங்க கொடுக்குற மருந்தை எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. அது தேவையான மருந்தை மட்டும் வாங்கிட்டு வரணுங்க. இன்றைக்கி ஒரு செடிக்கு மருந்து அடிக்கணும்னாக்கா 4 வகையான மருந்து கொடுக்குறாங்க. அது தேவையில்லாத போயிருங்க. ஆனால் இப்போ இளைஞர்களெல்லாம் வந்துங்க அதை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து எந்த மருந்து நம்மளுக்கு தேவைப்படுங்கிறத கேட்டு பார்த்து வாங்கிட்டு வந்து பயன்படுத்தினா பரவாயில்லைங்க. இப்போ இதனால் வந்து இன்றைக்கி உரக்கடைக்காரருக்கு தான் லாபங்களாக விளைஞ்சு நம்மளுக்கு வந்து லாஸ் தான் ஆகுது. சார் வந்து இதெல்லாம் சொன்னாருங்க, நல்லா தெளிவாக சொன்னாருங்க. இப்போ விவசாயம் பண்ணுற பொருளை விற்கிறதுக்குங்க விலையூட்டு மதிப்பு கூட்டி வெளியில் கொண்டு போய் வெளி மாநிலத்துக்காக வெளிநாட்டுக்காக கொண்டு போய் விற்கிறதுக்கு பற்றி சார் சொன்னாருங்க. அது வந்து நம்மளுக்கு பயன்படுறதாக தான் இருக்குது. அதே மாதிரி பண்ணாக்க நல்லா இருக்குங்க. இன்றைக்கி உள்ளூர் சந்தைக்கு கொண்டு போச்சு அப்படின்னா அவங்க கேட்குறது தான் ரேட்டுங்க. நாம் வந்து கட்டுவலியாவான்னு கேட்டோம்னாலும் அவங்க வந்து இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ இதனால் சார் வந்து வெளியில் கொண்டு போயிடுச்சு அப்படின்னாக்க நல்ல ரேட்டுக்கு விற்கலாம்னு சொன்னாங்க. அது வந்து நம்மளுக்கு ஏற்றக்கூடியதாக இருக்குதுங்க. நானே வந்து அதை பயன்படுத்தலாம்னு தான் இருக்கிறேன். இன்றைக்கி கீரை வகையெல்லாம் வந்து சார் சொன்னாருங்க, வெளியில் கொண்டு போய் விற்று அப்படின்னாக்க நல்ல ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து நாம் ஏற்றக்கூடியதாக இருக்குது. இப்போ நானே வந்து இன்றைக்கி சில இளைஞர்கிட்ட எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் பவுடர் பண்ணி வெளியில் கொண்டு போய் வெளி மாநிலத்திலெல்லாம் விற்கலாம். இதை வந்து இந்த மாதிரி செய்யுங்க. இன்றைக்கி நம்ம ஏரியாவில் வந்து முருங்கை மரம் ஜாஸ்தியாக இருக்குது. கீரை வகையும் போடுறோம். எல்லாம் வந்து நீங்கள் நல்ல முறையில் விளைய வச்சு நல்ல ரேட்டுக்கு விற்கிறது அப்படின்னாக்க சார் சொன்ன மாதிரி கொண்டு போய் வெளி மாநிலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பொடி பண்ணி ஏற்றுமதி பண்ணுங்க. அது நம்மளுக்கு பயன்படும், தொழிலாகவும் இருக்குது. இது வந்து ஏற்றக்கூடிய சமாச்சாரமாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. விவசாயி மயில்சாமி அவர்களுக்கு நமது அனுபவ நிகழ்ச்சியின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சியில் இதுவரை விவசாயத்தில் தலைமுறை இடைவெளி என்ற தலைப்பில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியின் கருத்துக்களை நமது வானொலி நேயர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இப்பொழுது விவசாயத்தில் தலைமுறை இடைவெளி என்ற தலைப்பில் திரு ராமசுப்பிரமணியன் அவர்கள் வழங்கிய நிகழ்ச்சியின் ஒரு சில பகுதிகளை உங்களுக்காக இதோ வழங்குகிறோம். இன்றைக்கு ஒரு விவசாயம் படித்த இளைஞர்கள், குறிப்பாக நமது கொங்கு மண்டலத்திலே பார்த்தால் முற்காலத்திலெல்லாம் வந்து முதிர் கன்னிகள் என்பார்கள். நிறைய வந்து பெண்கள், வயதான பெண்கள் இருப்பார்கள். வரதட்சணை கொடுமை காரணமாக பல்வேறு காரணங்களினால் வந்து அவங்க திருமணமாகாத பெண்கள் நிறைய இருந்தாங்க. இன்றைக்கு நான் வயல்வெளியே அல்லது கிராமப்புறங்களுக்கு செல்லும் பொழுது பார்த்தால் முதிர் இளைஞர்கள், காளைகள் நிறைய பேர் இருக்காங்க. 40-50 வயது வரைக்கும் கூட திருமணமாகாத நமது கொங்கு மண்டல இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பகுதியில் உள்ள பெண்கள் அவர்கள் விவசாயம் செய்தால் அவர்களை மணந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. அது ஒரு பெரிய சமுதாய பிரச்சனை. ஏன் விவசாயத்தை விட்டு இளைஞர்கள் வெளியே போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இதை நாம் பெற்றோர்களே வந்து தயாராக இல்லை. பயிற்சியில் பங்கேற்கக்கூடிய விவசாயிகளை கேட்டால் ஏன் கொடுக்க மாட்டேங்க என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் அதுதான். விவசாயத்தில் நாங்களே நஷ்டம் அடைஞ்சிட்டோம் சார், எங்கள் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும், இதுக்கு போய் சாணி, மாடு சாணி அதை அள்ள வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வாத்தியார் வேலை, பியூன் வேலை பார்த்தா கூட
எங்களுக்கு போதும் சார், ஏதோ மாதம் சம்பளம் வாங்கினா பசிக்காமல் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள்கிட்ட அந்த மாதிரி வந்துருச்சு. இந்த நிலையை மாற்ற வேண்டியது இன்னைக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமையாக இருக்கிறது. கொங்கு வானொலி இந்த பணியை செவ்வனே எடுத்து இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறார்கள். இந்த வானொலி செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரும் நாம் யோசிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு இளைஞர்களை பற்றி யோசிக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. கஷ்டப்படக்கூடாது, வெயிலிலே நின்று வேலை செய்யக்கூடாது. படித்த இளைஞர்களும் சரி, படிக்காத இளைஞர்களும் சரி, யுவதிகளும் சரி. இன்றைக்கு திருப்பூர்லேருந்து பஸ் வருது. காலையில் பார்த்தீங்கன்னா ஊரில் படிக்காத பெருசு சிறுசு எல்லாம் பஸ்ஸில் ஏறி போட்டு கொண்டு போயிடுறாங்க. ஃபேக்ட்ரிகளை கொண்டு போய் போட்டு பூ கொடுக்குறாங்க, பிஸ்கட் கொடுக்குறாங்க, காப்பி கொடுக்குறாங்க, ஏசி உள்ள வேலை 300 400 கொடுத்து திருப்பி கொண்டாந்து வீட்டிலே வேன்லேயோ பஸ்ஸில் இறக்கி விட்றாங்க. இதைத்தான் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவோம். அழுக்குப்படாத சட்டை போட்டிருக்கக்கூடிய வேலை அப்படின்னு சொல்கிறோம். இதை இன்னைக்கு எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். இதனால இன்னைக்கு விவசாயத்துக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளூரில் வேளாண்மை செய்ய தொழிலாளர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. அக்ரி லேபரர் என்று சொல்லக்கூடிய விவசாயத்திற்கான இளைஞர்கள், அதாவது குறிப்பாக இளைஞர்கள் தான் நிறைய வேலை செய்வாங்க. வயதானவர்கள் ஓரளவு வேலை செய்ய முடியும், அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் ஃபீல்டில் வயலில் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் இந்த மாதிரியான தொழில் சார்ந்த அழுக்குப்படாத வேலைகளுக்கு சென்று விடுகிறார்கள். அப்பொழுது நமக்கு உள்ளூரிலே ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. தொழில் செய்ய ஆள் இல்லை. பாரம்பரிய விதைகள் நிறைய காணாமல் போயிடுச்சு. உதாரணமாக தக்காளி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தக்காளியில் நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற தக்காளியை எடுத்து அந்த விதையை எடுத்து போட்டிங்கன்னா முளைக்காது, முளைச்சாலும் பூக்காது, பூத்தாலும் காய்க்காது. ஏன்னா பூரா வீரிய ஒட்டு ரக விதைகள் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம பாரம்பரிய ரகங்களான மருதம், பிகேஎம் 1 போன்ற தக்காளியெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு அதில் ரசம் வச்சு குடித்தா நல்லா இருக்குன்னு இன்னும் பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம். ஆனால் அது ஒரு கேள்வி ஞானமாக தான் நம்ம கேட்க முடியாது. அதனுடைய சுவையை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த விதை உள்ள தக்காளி நாட்டு ரகம் அது இன்னைக்கு சந்தையிலே இல்லாமல் போயிடுச்சு. வெள்ளரிக்காயெல்லாம் ஒரு காலத்தில் ஏரிக்கரைக்கு உள்ளே போட்டு விட்டால் அது பாட்டுக்கு விளைஞ்சிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி அது பசுமை கூடாரத்தில் போட்டு அந்த வெள்ளரிக்காயை வாங்கி இப்போ பெருந்துறை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா வருஷம் பூரா நமக்கு வெள்ளரிக்காய் கிடைக்கும். ஆனால் அது எல்லாமே நமக்கு வீரிய ஒட்டு ரக வெள்ளரி என்றால் அது ஒரு பிஞ்சு, நம்ம விரல் போல் இருக்கக்கூடியது தான் வெள்ளரி பிஞ்சு அப்படிம்போம். கடித்தால் அதில் தண்ணீர் அப்படியே வாய் நிறைய சொட்டும் கோடை காலத்தில். இன்றைக்கெல்லாம் நம்ம வீரிய ஒட்டு ரக வெள்ளரிகளை வாங்கித்தான் நம்ம சாப்பிட்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம், நம்ம ஊரில் ஆர்வக்குறிச்சி, மூலனூர் முருங்கை. ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? அவல் பூந்துறையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை ஒப்பந்த அடிப்படையில் விவசாயிகள்கிட்ட இயற்கை முறையாக சாகுபடி செய்து அந்த முருங்கை இலையை நம்ம குப்பை மேட்லையும் அங்கங்கே கிடைக்கக்கூடிய முருங்கை இலையை எடுத்து பதப்படுத்தி பவுடர் ஆக்கி இன்னைக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு மதிப்பு உள்ள அந்த கீரை, முருங்கைக்கீரை இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில் $10 குறையாமல் 100 கிராம் முருங்கை பவுடர் இன்னைக்கு $10 அமெரிக்க சந்தையில் இன்னைக்கு விநியோகமாகிறது. உள்ளூர் சந்தையுமே இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. இதற்கான பெரிய தொழில்நுட்பங்கள் தேவையில்லை. நாமளே அரைக்கலாம். நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம். வெள்ளோடு பக்கத்தில் அனுமன் பள்ளியில் இயற்கை அப்படின்னு ஒரு விவசாய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முருங்கைக்கீரை, கருவேப்பிள்ளை எல்லா செடிகளிலிருந்து பவுடரை எடுத்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஏன் செய்யக்கூடாது? இளைஞர்கள் பண்ணக்கூடாது? நம்ம தோட்டத்தில் விளைபொருட்களை எடுத்து ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு சந்தையில் தினசரி தேவை உள்ள பொருட்கள் எது அப்படிங்கிறத நாம் அலசி ஆராயணும். இன்றைக்கு கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி இதெல்லாம் அன்றாடம் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள். இதை ஏன் விளைவிக்கக்கூடாது? ஒசூர் பக்கத்தில் பெண்கள்லாம் சேர்ந்து கொத்தமல்லி போட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஏக்கர்லேருந்து 4 லட்சம் 5 லட்சம் நிகர லாபம். எத்தனை நாளில்? 30 நாளில் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஒரு ஏக்கரில் சம்பாரிச்சு என்ன பண்ணுறாங்க? கொத்தமல்லி போடுறாங்க, பேட்சாக போட்டுக்கிறாங்க. ஒரு ஏக்கரை 10 பிரிவாக பிரிச்சுக்கிறாங்க, 10 சென்டில் போடுறாங்க. அதை 10 சென்டில் அறுவடை பண்ணுறத ஒரு வேன் எடுக்கிறாங்க, பெங்களூர் மார்க்கெட் பக்கத்தில் அனுப்பிச்சிடுறாங்க, ஒசூருக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதனோட நல்ல விலை கிடைக்கிது சந்தையில், நகர்ப்புற சந்தையில். நமக்கு இங்கே கொச்சின் பக்கத்தில் இருக்குது, சென்னை மார்க்கெட் இருக்குது, இங்கெல்லாம் நம்ம பண்ண முடியும். இதை நம்ம பெரியவங்களே குறை சொல்லிட்டு இருக்காமல் இந்த இடைவெளியை பூர்த்தி பண்ணுறதுக்கு நாம் அவர்களுக்கு ஒரு ஆதரவாக, சப்போர்ட்டாக நாம் இளைஞர்கள் முன்வர வேண்டும்.
வேண்டும். இந்த நம்ம சமூக பிரச்சனையை சார் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பிள்ளைங்களாம் எங்களை வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்வதை விட நாம் ஒரு முன்மாதிரியாக மாறிவிட்டால் பெண்களே வந்து உங்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏற்றுமதியாளர் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கையில் கார் வரப்போகுது, பங்களா வரப்போகுது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த வேளாண்மை மூலம் ஒரு பெரிய அக்ரிபுர்னர் அப்படிமோ. இப்போ என்டர்பிரனர் அப்படின்னா தொழிலில் சாதிப்பவர் என்டர்பிரனர். ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாலும் அவர் என்டர்பிரனர் தான். 10 லட்சம் கடை வாங்கியிருப்பார், ஆனால் அவர் பேங்க்கு போனால் தொழிலதிபர்னு அவர் கூப்பிடுவாங்க. நீங்கள் 1 ஏக்கர் 1 கோடிம்பீங்க, ஆனால் கோவணத்தை கட்டிட்டு நம்ம பேங்க்கு போனால் உள்ளே விட மாட்டாங்க. அது நம்ம விவசாயிகள் நம்மளும் வந்து நம்மளுடைய அந்தஸ்தை சமுதாய இதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும். விஏஓட்ட போய் மணியார்கிட்ட போகிறோம், அங்கே போய் எத்தனை பேர் நேரம் அவர் முன்னாடி போய் உட்காந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறோம். பல 5 ஏக்கர் 10 ஏக்கர் உள்ள விவசாயி கூட தைரியமாக அவர்கிட்ட போகிறதில்ல. வெளியில் நின்றுக்கிறோம், செருப்பை கழட்டி போட்டுக்கிறோம். அதெல்லாம் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்மளுடைய உரிமையை கேட்குறோம், நம்ம வந்து தைரியமாக வந்து போகணும். அந்த ஒரு அணுகுமுறை நம்ம விவசாயிகள் மத்தியில் மாற வேணும். அது வந்து பெரியவங்க வந்து அவங்களுடைய இறுதி காலகட்டத்தில் வந்து அவங்கள நம்ம திடீர்னு போய் ஒரு மாற்றம் செய்ய முடியாது. அதற்கு ஒரு பிரதிபலனாக நம்ம இளைஞர்கள் வந்து ஒரு முன் உதாரணமாக இந்த எதிர்மறை வினையாற்றாமல் நாம் வந்து எதாக இருந்தாலும் நேரடியாக டைரெக்டாக போகணும். நஷ்டமோ தான் கஷ்டமோ, எந்த தொழிலும் கஷ்டம் வரத்தேன். சாலையில் சென்றால் விபத்து நடக்கத்தான் செய்யும். அதுக்காக சாலையில் போகாமல் இருக்கிறோமா? போய்கிட்டு தான் இருக்கோம். அதுபோல் இன்றைக்கு விவசாயத்தை துணிந்து நாம் சந்தித்தோமானால் நிச்சயம் வந்து ஒரு வளமான எதிர்காலம் இளைஞர்களுக்கு கிடைக்கும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விஞ்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். நேயர்கள் இதுவரை நமது அனுபவ் நிகழ்ச்சியின் நேயர்கள் கருத்துக்களை இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.